Exercise 5.1 NCERT sums. Examine the continuity of the function f of x equal to 2x square minus 1 at x equal to 3. இப்போ x equal to 3க்கு நம்ம கண்டினியூஸாக இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டினியூஸாக செக் பண்ண போகிறோம். நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு, டேரெக்டாக என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f of x. Okay. First step, solution. f of x equal to 2x square minus 1. Right hand limit. Limit x tends to 3 plus f of x. என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? லிமிட். நான் ரைட் லிமிட் எடுத்திருக்கேமா, அதனால தான் பிளஸ். லிமிட் x tends to 3 plus h. h tends to 0. இதுதான் அந்த கண்டிஷன். சரி, இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க டைரக்டா. x க்கு நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணா 3 plus h. ஸோ என்ன எழுதிடலாம்? 2 into 3 plus h the whole square minus 1. ஓகேவா? Okay. a plus using a plus b the whole square identity. 1 second. X tends to 3 plus h tends to 0. 2 into a square b square 2 times ab 2h minus 1. ஓகேவா? Okay. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. லிமிட் x tends to 3 plus h tends to 0. 18 2h square 12h minus 1. Numbers simplify பண்ணா we get answer x tends to 0. 2h square plus 12h plus 17. ஓகேவா? இப்போ எனக்கு h வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. h வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா என்னமா வரும்? 2 into 0 square 12 into 0 plus 17. We get answer 17. Equation 1. இது என்னது? ரைட் ஹேண்ட் லிமிட்டா? So, ஒரே செகண்ட் மேல போய் ஆசம் அதே கான்செப்ட் தானா? ஓகே சார். சரிங்களா? இங்க ஸ்கொயர் இருக்கனால a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். என்னது? லிமிட் x tends to 3 minus h tends to 0. f of x equal to limit x tends to 3 minus h 3 minus h tends to 0. Now 2 into 3 minus h the whole square minus 1. Using a minus b the whole square formula. A square 2ab plus b square. Limit x tends to 3 minus h tends to 0. 2 into a square b square 2 times ab 6h minus 1. Limit x tends to 3 minus h tends to 0. 18 plus 2h square 12h minus 1. 17 plus 2h square minus 12h. Limit x tends to 3 minus h tends to 0. Replaced by h tends to 0. 17 2 into 0 minus 12 into 0. We get answer 17. This is left hand limit. Limit x tends to 3 minus f of x. ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன செக் பண்ணணும்? தேர்ட் ஒன் ரிசல்ட் செக் பண்ணணுங்களா? ஆமா. என்ன இருக்கு? f of x equal to 2x square minus 1. இதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா f of 3. அங்க என்ன எழுதிருக்கோம்? 3 minus 3 plus. 3 plusனா ரைட் ஹேண்ட் லிமிட், 3 minusனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகே. 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 3 9. 18 minus 1 17.
எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே வந்துருச்சா? ஆமா சார். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 plus f of x, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 minus f of x, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 f of x. மூணு ஆன்சருமே ஈக்குவலா இருக்கு. எனக்கு என்ன வந்திருக்கு? 17 வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லிடலாம்? கண்டினியூஸ் அட் x equal to 3. கண்டினியூஸ் அட் x equal to 3. கண்டினியூஸ் அட் x equal to 3. ஓகேவா? கொஞ்சம் பார்க்குறீங்களா? அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். Got it, sir. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சம். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. Examine the following functions for continuity. F of x is equal to x minus 5. x minus 5. இங்க லிமிட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்ல. சரி, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஜென்ரலா எடுத்துக்கிறோம். a பிளஸ் a மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஏன்னா லிமிட் கொடுக்கல அவங்க. ஆமா. சரி, சொல்யூஷன். given f of x equal to x minus 5, left hand right hand limit x tends to a plus f of x. எனக்குன்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டா? ரைட் ஹேண்ட் லிமிட்னா எப்படி எழுதணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் ஹச் டென்ஸ் டு 0. ஓகே. ஓகே. எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ பிளஸ் ஹெச். ஸோ ஏ பிளஸ் ஹெச் மைனஸ் 5. ஓகேவா? ஓகே. ஹச் ரீப்ளேஸ்டு பை 0. ஸோ ஏ பிளஸ் 0 மைனஸ் 5. வி கெட் ஆன்சர் ஏ மைனஸ் 5. ஓகே. சரி, நெக்ஸ்ட் left limit, right hand limit over, take left hand limit x tends to a minus f of x, limit x tends to a minus h tends to 0, x replaced by a minus h minus 5, h replaced by 0, a minus 0 minus 5, a minus 5. Okay? Okay. சரி, நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? limit x tends to a plus f of x equal to limit x tends to a minus f of x, a minus 5. ஓகே. Yes, sir. ரைட், நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா வந்துருச்சா? Yes, sir. அது என்னன்னு சொல்லலாம்? கண்டினியூஸ் சொல்லி கன்க்ளூஷன் முடிச்சிடணும். Okay, sir. ஓகே, டன். நெக்ஸ்ட் இப்போ இது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. செகண்ட் சம் பாருங்க. ஒரே ஒரு செகண்ட். தேர்ட் ஒன்ல பி. ஒரு செகண்ட் சார். ஓகே. 1 by x minus 5, x not equal to 5. Okay, sir. Done. Next question பாருங்க. f of x equal to 1 by x minus 5. x not equal to 5 என்ன வரணும்? அந்த வேல்யூ தவிர என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டினியூஸ்னு வரும். ஓகே. அதான் இதோட கான்செப்ட். ரைட், இப்போ இங்க வாங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறோம். ரைட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to a plus f of x, limit x tends to a plus h tends to 0, 1 by x replaced by a plus h minus 5, h replaced by 0, so we get answer a minus 5.
minus 0 minus 5, 1 by a minus 5. Next, right hand limit over, take left hand limit. Limit x tends to a minus f of x. Limit x tends to a minus x tends to 0, 1 by a minus x minus 5. H replaced by 0. A minus 0 minus 5, we get answer 1 by a minus 5. Okay. Yes, sir. F of a equal to 1 by a minus 5. Therefore, limit x tends to a plus f of x equal to limit x tends to a minus f of x equal to f of a. எனக்கு givenல f of x equal to 1 by x minus a ல x replaced by a நாலும் same answer வந்துருச்சா? ஆமா சார். So 3 answer equal, we get answer. 1 second, sir. Right. Third, last previous sum அதே கான்செப்ட் தான், அதை நான் சப்ஸ்டிட் பண்ண மறந்துட்டேன். என்னது? f of a equal to என்ன வரும் ஆன்சரு? a minus 5 தான் வரும். ஆமா a சார். minus 5 a minus 5. ஓகே. அப்ப கண்டிப்பா என்ன சொல்லணும்? லிமிட் x tends to a f of x அது ஈக்குவல் தான். ஓகே சார். 3 செக் பண்ணணும், அது மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்க. f of x equals to x square minus 25 by x plus 5. f of x equal to x square minus 25 x plus 5, same x not equal to minus 5. சார் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணலாம்ல? ஆமா, சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி a கேன்சல் plus பண்ணா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஆமா சார். ஓகே. ஐடென்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி சால்வ் பண்ணிடணும், சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிடணும். ஓகே. f of x equal to x square minus 5 square x plus 5 a plus b into a minus b equal to a square minus b square. Here x minus 5 x plus 5 whole divided by x plus 5 cancel. So our final f of x is x minus 5 only. Okay. Same procedure. Okay, sir. Limit x tends to a plus, அதாவது right hand limit f of x equal to, இதில் சப்ஸ்டிட் பண்ண நம்ம limit x tends to a plus h tends to 0, x replaced by a plus h minus 5, h replaced by 0, a minus 0, a plus 0 minus 5, a minus 5. Okay, sir. Same concept, right hand limit over left hand limit. Limit x tends to a plus f of x. Limit x tends to, sorry, a minus x. A minus. Left limit, a minus h. H tends to 0. X replaced by a minus h. So a minus h minus 5. A minus 0 minus 5. A minus 5. Therefore, f of x equal to x minus 5. F of a equal to a minus 5. Okay. Yes, sir. We get answer. Limit x tends to a plus f of x. Limit x tends to a minus f of x equal to limit x tends to a f of x equal to நமக்கு என்ன வந்து ஆன்சர் a minus 5. ஓகேவா? Okay, sir. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? Continuous at every point of its domain. Okay. ஏன்னா நம்மளுக்கு இருக்குது என்ன இருக்கு? x minus 5 தானே இருக்கு. டினாமினேட்டர் இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுல. அப்ப டொமைன்ல நான் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். அதை வேணா இங்க எழுதிடுவோம். Therefore f 1 by
x minus 5 is continuous at every point, is continuous at every point each of its domain. Okay, ஓகே சார். done. ஏன்னா நம்மளுக்கு என்னாச்சு, சிம்பிளி ஆகி நம்மளுக்கு சிம்பிளான கான்செப்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் சம் பாருங்க, அதுலயே தேர்ட் ஒன்ல லாஸ்ட் ஒன் 5.1ல கொஸ்டின் நம்பர் 3ல D f of x equal to modulus x minus 5, modulus x minus 5. So same concept then, same left hand limit, right hand limit. Solution, right hand limit, limit. இங்கே நம்மளுக்கு லிமிட் கொடுக்காதனால எப்பயும் போல ஜென்ரலா a பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துடுறோம். சரிங்களா? என்ன வரணும், ரைட் லிமிட்னா எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் ஹச் டென்ஸ் டு 0. இவ்வளவுதான் கண்டிஷனு. எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை a plus h ரைட் minus 5. minus 5. ஓகே, ஹச் ரீப்ளேஸ்டு பை 0. என்ன வந்துடணும், பிளஸ் 0 minus 5. a minus 5 மாடுலஸ் வெளியே வந்தா a minus 5 தானே. ஆமா சார். நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஓவர் left hand limit, limit x tends to a minus f of x. அப்ப left limit எப்படி சேஞ்ச் ஆகும், x tends to a minus h, h tends to 0. Modulus a minus h minus 5, h replaced by 0. We get answer a minus 5. ஓகே சார். Equation 2. Third one, another limit x tends to a f of a minus 5. We get answer. So Okay. equal answer. Therefore, limit x tends to a plus f of x, limit x tends to a minus f of x, limit x tends to a f of x, all values are equal a minus 5. Okay. Next, hence we say that given function f of x modulus x minus 5 is a continuous. We get answer. ஓகே சார். Done. Next sum எது டிஃபரெண்டா இருக்குன்னு பாருங்க. சார் இந்த 6thல இருந்து அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். பாத்துறோம். 6th ஒன்ல 7th ஒன் பார்க்கலாம் சார். 7th 6ஆ 7ஆ? 7. 6 பார்த்து கூட 7 போயிடும். ஏன்னா இங்க என்ன இருக்கு, நான் ஓகே. சொன்ன கான்செப்ட் இருக்கு, என்ன இருக்கு, இன்டர்வல் இருக்கு. ஓகே சார். பார்த்து போயிடும். பாருங்க, f of x equal to 2x plus 3 x less than or equal to 2. அப்பனா நம்ம ஸ்மாலர் வேல்யூ ஃபுல்லா நான் என்ன எடுத்துக்கணும், 2x plus 3. கரெக்டா? ஆமா சார். நெக்ஸ்ட் பாருங்க, 2 இங்க லெஸ் than or equal to, அப்ப 2 வந்தாலுமே இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus 3 x greater than 2. அப்ப 3 2.1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், 2x minus 3. ஓகே. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, கண்டினியூஸா என்னன்னு செக் பண்ண போறோம். ஓகே. சரிங்களா? 6 சம் அந்த கண்டினியூஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே. யூனிட் நம்பர் என்னமா, 5.1. ஆமா சார். 5.1. 6th one, find all points of discontinuity of f where f is defined by. Thank you sir. Discontinuity எந்த discontinuity, find the all points of discontinuity, எந்தெந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூ ஆகுற பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. கொஸ்டின் அத அப்படி வந்துட்டாவே அவன் ஒரு இன்ட்ரோல் கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த இன்ட்ரோல் மட்டும்தான் டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும்.
ஓகே ஒண்ணும் இல்ல டிஸ்கண்டினியூ என்ன லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலா இருக்காது, வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஓகே இங்க சார். பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்குல்ல. ஆமா. இந்த நம்பர் லைன் இது முதல் புரிஞ்சுச்சான்னு பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? எஸ் சார். இப்ப நம்ம லிமிட் போயிடுவோம். இப்ப என்ன போட போறேன் நானு, லெஃப்ட் லிமிட் சொல்யூஷன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் f of x, limit x tends to 2 minus h tends to 0. நம்ம வரும் லெஃப்ட் லிமிட்னா எந்த ஈக்குவேஷன் வரணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா செகண்ட் ஈக்குவேஷனா? 2 மைனஸ். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. 2க்கு ரைட் சைடு இருக்குது 2 பிளஸ், அதாவது ரைட் லிமிட். மைனஸ்னா 2க்கு லெஃப்ட் சைடுல இருக்கு, நம்பர் லைன்ல 2க்கு லெஃப்ட் சைடு இருக்குது லெஃப்ட் லிமிட். நம்ம லெஃப்ட் லிமிட் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அப்ப என்ன ஈக்குவேஷன் எழுதணும் நம்ம? x plus 3. 2x plus 3. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். 2x போல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 2 minus h. 2 minus h plus 3. ஓகேவா? ஆமா சார். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல h வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அந்த இடத்துல லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணியே ஆகும். லிமிட் x tends to 2 minus h tends to 0. We get answer 4 minus 2h plus 3. Yes or no? எஸ் சார். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? x tends to 2 minus h சரியாச்சு, h tends to 0 யூஸ் பண்ண போறோம். 0 யூஸ் பண்ணா என்ன வரும்? 4 plus 3 7. 7 minus 0 7. இது எனக்கு என்னது? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கணும்? ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் x tends to 2 plus f of x, லிமிட் x tends to 2 plus h tends to 0. ரைட் லிமிட்டா எந்த ஈக்குவேஷன்மா? 2x minus 3. minus 3. 2x minus 3. 2x minus 3. x replaced by x tends to 2 plus h tends to 0. 2 into 2 plus h minus 3. Limit x tends to 2 plus h tends to 0. 4 plus 2h minus 3. 7. Same method வருமா? அதாவது limit x tends to 2 plus h tends to 0. 4 minus 3 1 plus 0 வந்துருமா? ஆமா சார். இங்க 7 வந்துச்சு, இங்க 1 வந்துருச்சு. அப்ப நான் என்ன இங்க கன்க்ளூஷன் சொல்லிடலாம்? லிமிட் x tends to 2 minus f of x not equal to limit x tends to 2 plus f of x. எனக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எனக்கு என்னவா இல்ல? ஈக்குவலா இல்ல. ஆமா. அப்ப கன்க்ளூஷன் என்ன சொல்லிடலாம்? நாட் கண்டினியூஸ். எந்த பாயிண்ட்ல மட்டும்? நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 2ல மட்டும். நீங்க 2 தவிர வேற எந்த இன்டர்வல் கொடுத்தாலும், எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சர் ஈக்குவலா தான் வரும். ஓகே. அந்த 2ன்ற பாயிண்ட மட்டும்தான் என்னது சொல்லிடலாம்? நாட் கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஓகே சார். எல்லா சமமே இந்த மாதிரி இந்த கான்செப்ட் தான் இருக்கும். இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா அதுல கண்டிப்பா டிஸ்கண்டினியூட்டியா இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் இருக்கும். நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பார்த்தலாமா? ஓகே. உனக்கு இந்த மாடுலஸ் கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. இப்போ அதை கிளியர் பண்ணிடுவோம். f of x equal to modulus x plus 3 minus 2x 6x plus 2. இன்டர்வல் பாருங்க, x less than or equal to minus 3. Minus 3 less than x less than 3. x greater than equal to 3. ஜிவி கேட்டாடி இருந்துச்சு. இந்த நம்பர்ல என்ன பாருங்க, நம்பர் லைன் தான் முக்கியம். -3 வரைக்குமே என்னம்மா வந்துடணும்? ஈக்குவேஷன் என்ன வரணும்? So mod x to minus 2x. Mod x plus 3. Next -3 less than x less than 3 னா minus 2x. இப்ப 3 யோட கிரேட்டர் பிளஸ் வரைக்கும் 6x plus 2. அதாவது இந்த நம்பர் லைன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தெரியும்? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கும். சரிங்களா? இப்ப -3க்கு ரைட் லிமிட்னா இந்த ஈக்குவேஷன்,
-3க்கு லெஃப்ட் லிமிட்னா இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே. இப்ப 3க்கு பிளஸ்னா இந்த ஈக்குவேஷன், மைனஸ்னா இந்த ஈக்குவேஷன். ஓகே. சரி, ஓகே. இப்ப இங்கேயும் அதே கொஸ்டின் பாருங்க. 7th ஒன்னும் அதே கொஸ்டின் தானே? ஆமா சார். சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு நம்பர் ஏதாச்சும் மாறுதான்னு பாருங்க. காமனா -3 3 தானே இருக்கு. ஆமா சார். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். சொல்யூஷன் at x equal to 3. at x equal to 3. இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சேம் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். லிமிட் -3. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -3 தானே இருக்கு. ஆமா சார். -3 லிமிட் x tends to -3 minus f of x. அப்ப என்ன சொல்லிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் சைடு என்ன எழுதணும்? லிமிட் x tends to -3 minus x h tends to 0. ஓகே, ஓகேவா? ஓகே சார். -3 minus h h tends to 0. இப்போ என்ன எழுதணும்? 3க்கு லெஃப்ட் லிமிட்னா எந்த ஈக்குவேஷன்? 3க்கு லெஃப்ட் லிமிட்னா -2x. சார் 3 தானே சொன்னீங்க? -3 -3 தான் mod x plus 3. -3 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முதல் 3ன்னு ஆரம்பிச்சேன், -3 விட்டுட்டு தான் ஆரம்பிச்சோமேன்னு சொன்னேன். -3 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்ப அதுக்கு என்ன ஃபங்க்ஷனு? mod x plus 3. plus 3. mod x plus 3. இப்போ நம்ம x க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x க்கு பதிலா -3. ஏய், x க்கு பதிலா இங்க பாருமா, நல்லா பாருமா. -3 minus h. அதுதான் முக்கியம். -3 minus h. -3 minus h. அடுத்து என்ன வந்துடும்? மாடுலஸ் ஆஃப் க்ளோஸ் பண்ணி பிளஸ் 3ன்னு வந்துருமா? ஆமா சார். ஓகே, இங்க h tends to 0 வர இருக்கு, அது இருக்கட்டும், இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க ஹச்சுக்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் x tends to -3 minus h h tends to 0 now. -3 minus 0 plus 3. -3 மாடுலஸ் வெளியே வந்தா நம்ம வரும் 3 வந்து ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு. 3 plus 3 6. இது என்னுடைய லெஃப்ட் லிமிட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to -3 plus f of x. சரியா? ஓகே. என்ன வரும்? லிமிட் x tends to -3 ரைட் லிமிட்னா பிளஸ் h h tends to 0. இப்போ -3க்கு ரைட் லிமிட் என்ன ஈக்குவேஷன்? -2x. 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 x க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? -3 plus h. -2 -3 plus h. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஹச்சுக்கு பதிலா 0 ரீப்ளேஸ் பண்ணணும். அது பண்ணுவோம். -6 சாரி மைனஸ் பிளஸ் 6 plus h. கரெக்டாமா? ஓகே. தப்பு. என்ன வரணும்? +6 -2hல வரும். ஓகே. ஓகே சார். லிமிட் x tends to -3 plus h. இப்போ h tends to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6 minus 0 6ன்னு வந்துருமா? ஆமா சார். இப்போ ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா வந்துருச்சா? ஆமா சார். இப்போ தேர்ட் ஒன் நம்ம என்ன செக் பண்ணணும்? f of x செக் பண்ணணுமா? கண்டிப்பா செக் பண்ணணும். f of -3. -3னா எந்த இன்டர்வல்ல வரும் பாருங்க. f of -3னா -3 எந்த இன்டர்வல்ல இன்க்ளூட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன் சார். கரெக்ட். அதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? மாடுலஸ் x plus 3. ஆமா. மாடுலஸ் x plus 3. மாடுலஸ் x plus 3. x replaced by -3. ஆமா சார்.
ஸோ என்ன எழுதிட வேண்டியது -3 + 3 மாடலஸ் விட்டு மைனஸ் எழுதியிருந்தா 3 + 3 6 தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனுமே என்ன ஆச்சு ஈக்குவல் ஆயிடுச்சா therefore f is continuous at x equal to -3. ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இன்டர்வல் என்ன இருக்கு இங்க -3 போக +3 தான் வந்துருக்கும் சேம் நம்பர் பட் ஆப்போசிட் சைன் கரெக்டா ஆமா இப்போ அதை செக் பண்ண போறோம் at x equal to 3 இதுல நான் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் செக் பண்ண போறேன் எது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறேன் லிமிட் x tends to 3 minus f of x limit x tends to 3 minus h tends to 0 இப்போ 3க்கு லெஃப்ட் லிமிட் +3க்கு லெஃப்ட் லிமிட் என்னமா வரும் -2x எஸ் ஒரு நம்பர் லைன் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு -2x இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலா 3 minus h ஆமா சார் ஓகே மல்டிப்ளை பண்ணுங்க -6 plus 2h limit x tends to 3 minus h tends to 0 இப்போ இங்க என்ன வரும் ஹச்சுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணா -6 வந்துருமா ஆமா சார் ஓகே நெக்ஸ்ட் என்ன லெஃப்ட் லிமிட் முடிஞ்சு ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 3 plus f of x limit x tends to 3 plus h tends to 0 அப்ப 3க்கு ரைட் லிமிட் என்னமா வரும் 3க்கு ரைட் லிமிட் 3க்கு ரைட் லிமிட் வந்து 6x plus 2 plus 2 6x plus 2 6x plus 2 6x plus 2 ஓகே இப்போ இங்க நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் h tends to 0 மட்டும் வச்சுக்கிங்க எக்ஸுக்கு போல அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் 3 plus h plus 2 limit h tends to 0 18 plus 6h plus 2 limit h tends to 0 20 plus 6h h replaced by 0 20 plus 0 20 answer நமக்கு ரெண்டு ஈக்குவலா இருக்கா ஆமா சார் நோ தானே அப்ப எனக்கு 3ன்ற பாயிண்ட்ல என்ன வரல லிமிட் x tends to 3 minus f of x limit x tends to 3 plus f of x not equal to இருக்கறனால நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்லிடலாம் f of x is discontinuous at x equal to 3 plus 3ல வந்து ஈக்குவலா இல்ல அதனால டிஸ்கண்டினியூட்டி சரிங்களா -3ல என்னவா இருந்துச்சு ஈக்குவலா இருந்துச்சு அதனால அந்த பாயிண்ட்டுக்கு அது கண்டினியூட்டி ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் 8 9 ஒரே மாதிரி இருக்கு மாடுலஸ் நியூமரேட்டர்ல இருக்கு மாடுலஸ் டினாமினேட்டர்ல இருக்கு இந்த சம் செய்யலாம் சார் அந்த 9th one ஓகே அப்படியே ரீட் பண்ணுங்க கொஸ்டினை f of x such that x by mod of x if x is smaller than 0 x less than 0 ஆமா சார் -1 if x is greater than or equal to 0 அப்ப இங்க 0 செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்க்ளூட் ஆகுது 0ன்ற ஒரு பாயிண்ட்டுங்க ஆனா அதுவும் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா அது என்ன வந்துடும் -1 கன்சிடர் பண்ணணும் சரிங்களா 0க்கு ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்மாலர் வேல்யூ ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணணும் எக்ஸ் மாடல் டிவைடட் பை மாடலஸ் எக்ஸ் ஓகேவா இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் ஏதாவது செக் பண்ணணும் 0 மைனஸ்னா இந்த ஃபங்க்ஷன் 0 பிளஸ்னா இந்த ஃபங்க்ஷன் அது டேரெக்டாக -1 எடுத்துக்கிடணும் சரி சொல்யூஷன் at x equal to 0 ஃபர்ஸ்ட்லாம் எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னமா வரும் லிமிட் x tends to 0 minus f of x ஓகேவா என்ன ஃபங்க்ஷன் வரும் சொல்லுங்க x tends to 0 minus h tends to 0 அதாவது 0 minus x எந்த ஃபங்க்ஷன் வரும் 0 minus x
Uh, left limit. x by mod x. Yes, x by mod x. இப்போ இதில் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? x equal to 0 minus h. ரைட்டு. இங்கே 0 வந்ததுனால h போட்டோன்னா என்னமா ஆகும்? 0 மைனஸ் h, ஹச்சுக்கு பதிலாக 0 போட்டால் x பை 0 இன்ஃபினிட்டியில் வரும். ஆமா. அப்போ இந்த இடத்துல என்ன மட்டும் எடுத்துக்கிறோம்னா 0 மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? 0 மட்டும் எடுத்தா என்ன வரும்? அப்படியும் பார்த்தா 0 by 0 தானே. வார மாடலஸ் எக்ஸு. ஆமாம், ஆக்சுவலாக 0 மைனஸ் தானே. 0 மைனஸ்னா எந்த வரும்? எக்ஸு டிவைடட் பை மாடலஸ் எக்ஸு. 0 மைனஸ். ஓகே, இப்போ இது பாருங்க, மாடுலஸ் எக்ஸோட ஃபங்க்ஷனை பாருங்க. இந்த எக்ஸ் ஃபுல்லாக என்னவாமா இருக்கும்? 0ஓட ஸ்மாலராக இருக்குன்னா என்னவா இருந்திருக்கும் மாடுலஸ் எக்ஸு? மைனஸ் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ், இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே இதுல இருக்க எக்ஸ் ஃபுல்லா என்னவா தான் இருக்கு? மைனஸா தானே இருக்கு. ஆமா. அப்ப இங்க என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் ஒன்னு வந்துருமா? ஆமா சார். ரைட்டு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் என்ன வந்துரும்? மைனஸ் 1. எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் கொடுத்துருக்கீங்க. எங்கேமா கொடுத்தேன்? லைக் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ்க்கு. அதாம்மா இங்க கொடுத்தோம்னா அந்த அந்த பிரச்சனை வரும்ல. மைனஸ் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு 0 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 மைனஸ் ஹெச்சே கொடுக்கும், அவ்வளோதானே. சார் நான் இப்ப கேக்குறதுக்கு இங்கேயே நீங்க எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 மைனஸ் ஹெச் தானே. சார் அது அது பரவாயில்ல. நான் சொல்றது எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் கொடுத்துட்டீங்களா? அப்ப எக்ஸ்க்கு பதிலு 0 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்ல. ஆமா. அப்ப 0 by 0 ஆயிராது? இது ஒரு நல்ல கேள்வி. இருமா என்ன கேட்டேன்? ஆமா, 0 சப்ஸ்டிட் பண்ணணும். ஆமா, 0 சப்ஸ்டிட் பண்ணாம அந்த இன்டர்வலை தானே இருக்கும். ஏய், எல்லா சமயம் நம்ம என்ன பண்ணோம்? 3 மைனஸ் ஹெச்னா 3 மைனஸ் ஹெச் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம், கரெக்டா? ஆமா. இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணா 0 பை 0. அந்த கான்செப்ட் வரக்கூடாது தானே இப்படி செய்யறாங்க. 0 பை 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்லமா. ஓகே, இரு ஒரு நிமிஷம் இரு. இப்ப அந்த சம்ம முடிச்சுட்டு அடுத்து உங்க கேள்வி 8th சம்ம அதே கான்செப்ட் தான், அதை பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப என்ன போறது? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் முடிஞ்சு ரைட் ஹேண்ட் லிமிட் வாங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 0 பிளஸ்னாவே மைனஸ் 1 எடுத்துக்க சொல்லிட்டாங்களா? ஆமா. அப்ப லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ்னா மைனஸ் 1 கன்சிடர் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 நம்ம வரும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் 0. 0னால எந்த லிமிட் வரும் எனக்கு? மைனஸ் 1 தானே வரும். ஆமா. மைனஸ் 1 வரும். ஓகே, டன். இப்போ எனக்கு 3 ஆன்சர் ஈக்குவலா இருக்கா? இருக்கா இல்லையா? ஒரு செகண்ட் சார். லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. உன் டவுட்டை கண்டிப்பா கிளியர் பண்ணிடுறேன். therefore ஒரு செகண்ட். limit x tends to 0 minus f of x, limit x tends to 0 plus f of x, limit x tends to 0 f of x என்னுடைய வேல்யூ மைனஸ் 1னால f of x is continuous at x equal to 0. ஓகே, சார் சார் இப்ப நீங்க அங்க வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் h கொடுத்துருக்கீங்களா? நீ எழுத சொன்னா எழுதுனேன், அதை எடுத்துரு. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது இல்லாட்டாலும் அது ஏன் டவுட் இல்ல சார், அது இருக்குது. ம், நீங்க 0 மைனஸ் h போட்டுட்டீங்களா? ஆமா. ஈக்குவல் டு அங்க வந்து 0 மைனஸ் h பை மாட் ஆஃப் 0 மைனஸ் h தானே வரணும்.
ஆமா. நீங்க இப்ப x இங்கம்மா இங்க பாரு. இப்ப இதோட மீனிங் என்ன? ஜீரோ மைனஸ்னா என்ன மீனிங்? நெகட்டிவ். ஆஹா, லெஃப்ட் லிமிட் எடுக்கணும்னு அர்த்தம். லெஃப்ட் லிமிட்டுக்கு நம்முடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. ஓகே. எடுத்தாச்சா, பார்த்தாச்சா? ஆமா. நீ நான் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவே நான் சப்ஸ்டியூட் பண்ணல. அந்த ஃபங்க்ஷன் வச்சே வேலையை முடிக்கிறேன். இவன் என்ன ஓகே. கண்டிஷன் கொடுத்திருக்கான்? எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா இந்த மாடலஸ் எக்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகே. நான் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவே நான் சப்ஸ்டியூட் பண்ணல. அந்த ஃபங்க்ஷனே வச்சு நான் ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். -1 கொண்டு வந்துட்டேன். இது ரெண்டையும் ஓகே. கேன்சல் பண்ணிருங்க. இப்ப இந்த ஓகே. டேர்ம்ல நான் எக்ஸ் டேர்ம் இருக்கா? இல்ல. ஃபைனல் டேர்ம்ல எக்ஸ் டேர்ம் இருந்தா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நீ ஆக்சுவலா இங்க தான் நீ வந்து அந்த லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஒரு நிமிஷம் இரு. அதை எழுதிக்கிறேன். அது இன்னும் உங்களை குழப்பதான் செய்யும். எழுதிடு. இப்ப என்ன பண்றோம்? லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ ஆன்சர் மொத்தத்துக்கு -1 வருது. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டேர்ம் இருக்கா? இல்ல. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? -1 தான் வரும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. எனக்கு ஃபைனல் ஸ்டெப்ல எக்ஸே இல்ல. ஏன் இந்த வேலை பார்த்துக்கோம்னா மாடுலஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். மாடுலஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்டர்வல் எக்ஸ் என்னவா இருக்கு? -x இருக்கு. கரெக்டா? ஓகே. அப்ப இந்த சார் ஃபங்க்ஷன் சம்மா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து மட்டும் திரும்ப பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷா. ஒண்ணுமே இல்ல. எய்ட்ஸம் செய்வோம். அதே கான்செப்ட் தானே, உனக்கு புரிஞ்சிரும்ல? ஓகே சார். நீ ஃப்ரெஷ்ஷா செஞ்சா நான் இதைத்தான் செய்ய போறேன். அதுக்கு நம்ம எய்ட் சம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. எய்ட் சம் பாருங்க. எய்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இது 0. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு நம்பர் லைன் 0. சரி, 0னா 0 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகே. சரிங்களா? நாட் ஈக்குவல் டு என்னது? கண்டிப்பா 0 வரக்கூடாது. அப்ப லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஃபுல்லாவே அதான் எடுப்பாங்க. ஓகே, வாங்க சொல்யூஷன். சொல்யூஷன் at x equal to 0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே. லெஃப்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன வரணும் நம்மளுக்கு? லிமிட் x tends to 0 minus f of x. என்னம்மா ஃபங்க்ஷனு? சார் இது மைனஸ். ஆக்சுவலா இது 0னா 0 மைனஸ்னால அது 0 பிளஸ்னால இதான் ஃபங்க்ஷன். 0க்கு 0 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ரிமைனிங்லாம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே. என்ன யூஸ் பண்ண போறோம்? லிமிட் x tends to 0 minus மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். சரியா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் 0 மைனஸ். 0 மைனஸ்னா இதுதானே எடுத்திருக்கோம். இங்க ஃபுல்லா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? பிளஸ்ல இருக்குமா மைனஸ்ல இருக்குமா? 0 மைனஸ் மைனஸ். மைனஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். சார் அப்ப கீழேயும் -x வரக்கூடாதா? மாடுலஸுக்கு மட்டும்தான் அந்த வேலை பார்க்குறோம். ஓகே. அதாவது ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது? மைனஸ் எக்ஸ்னாலும் பிளஸ் எக்ஸ் வருது, பிளஸ் எக்ஸ்னாலும் பிளஸ் எக்ஸ் வரும். ஓகே. டினாமினேட்டர்ல பிரச்சனையே இல்ல. இப்ப ஓகே. எக்ஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க. என்ன வருது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் -1 வருது. இங்க எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா? இல்ல. இல்ல, நம்ம வெறும் நம்பர் -1 தானமா இருக்கு. ஆமா சார். இல்ல, இல்ல நம்ம சார். 0 வெளியே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. எக்ஸ் டென்ஸ் டு 0 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஃபைனல் ஆன்சர் -1. ஓகே சார். சரி, இப்ப நெக்ஸ்ட் வாங்க என்ன பார்க்கணும்? ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் f of x. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் f of xனாலும், அதாவது xனா மட்டும்தான், x equal to 0 ஆனா மட்டும்தான் இந்த 0. ரிமைனிங் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்னாலும் எது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். இங்க என்ன ட்விஸ்ட் வரும் பாருங்க. மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இங்க எனக்கு என்ன எடுக்க போறேன்? நான் 0 பிளஸ் தான் எடுக்க போறேன். 0 பிளஸ்னா என்ன? 0க்கு ரைட் சைடு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தானே. ஸோ எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வந்துடும். கரெக்டா? ஆமா சார். இப்போ இங்க எனக்கு கேன்சல் ஆகி 1 வந்துருமா? ஆமா சார். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டேர்ம் இல்ல. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் 1.
இப்போ இது ரெண்டு ஓகே. எனக்கு ஈக்குவல்ட்டா இருக்கா? ஆமா சார். ஈக்குவலா இருக்கா? இல்ல ஈக்குவலா இல்ல. நாட் ஈக்குவல் டு. அப்ப லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப நான் ஃபைனல் என்ன சொல்லிடலாம்? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல நாட் கண்டினியூஸ். ஓகே. நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல தான் ஆக்சுவலா வந்து எக்ஸுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. இதுல எக்ஸுக்கு பதிலா 0 மைனஸ் ஹச் 0 பிளஸ் ஹச்ன்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன மாற போறது இல்ல, ஹச் டென்ஸ் டு 0ன்னும் போது இந்த கான்செப்ட் மாற போறது இல்ல. ஓகே. அதனால இந்த டேர்ம்ல மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் 0 மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே. 0ன்னு வரும்போது கேர்ஃபுல்லா பண்ணணுமா? ஏன்னா ஹச் டென்ஸ் டு 0 தான் நம்மளுடைய கான்செப்ட். இங்க ஓகே. லிமிட்டே ஹச் இப்ப ஆக்சுவலா நான் என்ன எழுதுவேன், எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் ஹெச் இல்ல ஏ பிளஸ் ஹெச்ன்னு போட்டு ஹச் டென்ஸ் டு 0 ஓகே. கரெக்டா. ஏன்னா 0 இல்லாதப்ப 0 இல்லாதப்ப நான் ஹச்சை யூஸ் பண்ணிக்குவேன். யூஸ் பண்ணிட்டு ஹச் டென்ஸ் டு 0ன்னு மாத்திக்கிறேன். ஓகே. இங்க எனக்கு லிமிட்டே எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னும் போது இந்த ஹச்ன்ற கான்செப்ட் அவசியம் இல்லை. ஓகே. ஆனா நான் டைரக்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே. ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் ஓகேவா? ஓகே சார். டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஏன்னா லாஸ்ட் சம் வரைக்கும் எதுக்குமே 0 கொடுத்துருக்க மாட்டோம் லிமிட் வேல்யூ. இந்த சம்முக்கு மட்டும்தான் லிமிட் வேல்யூ என்ன வருது, 0 வருது. ஓகே. 0 வந்ததுனால நான் ஹச்சை யூஸ் பண்ணல. ஓகே சார். அந்த டிஃபரன்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகே. சரி, இன்னொரு சம் பார்த்துருவோம். என்ன சம் பார்ப்போம்? சார் எனக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் இருந்துச்சு சொல்லுமா. டிஃபரன்சியேஷன்ல இந்த கேட்பாப்ப. இரு, இப்ப நான் இதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடவா? ஓகே சார் பரவாயில்ல. இல்ல, நானு ரெக்கார்ட் அது ஓடட்டும். நான் அடுத்த ஒரு செகண்ட்ல இதே லிங்க்ல வந்துடுறேன். ஓகே சார்.